வெளியில் போய் வந்தாலேங்க வீட்டில் வேலை செய்ய முடியலங்க. வெயில் இன்றைக்கி என்னவோ தெரியல. இங்கே பாருங்க, உளுந்து ஊற வச்சுட்டு அரிசி வந்த வேகத்துக்கு ஊற வச்சேங்க. வெயில் தாங்கலை. ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தேன். சரி பாலை காய்ச்சுவோமேன்னு சொல்லிவிட்டு இங்கே 1 டம்ளர் பாலை ஊற்றி காய்ச்சி அது சர்க்கரையை போட்டு குடிக்கிட்டு வீடு வாசல்லாம் பெருக்குனாங்க. வந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பெருக்கிட்டு இந்த வாஷிங் மிஷினில் துணி இருந்தது கொஞ்சோண்டுங்க. வீட்டில் துணி இருந்தது போட்டுட்டு நிறைய பேர் நினைப்பாங்கங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் சும்மா இருக்கிறாங்கன்னு. சும்மா தான் இருக்கிறேன்னுவாங்க. இங்கே பாருங்கள், துணியெல்லாம் துவச்சி காய போட்டாச்சுங்க. காய போட்டுட்டு ஜாமானை கழுவி கூடையில் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் கவுத்து வச்சுட்டாச்சுங்க. கொஞ்சம் இந்த டப்பாலாம் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணுங்க. ஒரே சைஸாக டப்பா நல்லா இருந்ததுங்க, பார்த்தேன், ஆர்ட்ரு பண்ணுங்க. இதை கழுவி காய வச்சுட்டு கருத்துணிலாங்க கொஞ்சம் கசக்கி காய வச்சாச்சுங்க. காய வச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் மாப்பு போட்டேங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், துணி கொஞ்சம் காஞ்ச துணி இருந்தது, எடுத்துன்னு வந்து கொஞ்சம் மடிக்க வச்சாச்சுங்க. வீடை கொஞ்சம் இப்போ தாங்க சுத்தமாக க்ளீன் பண்ணது. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக சும்மா இருக்கன்னுவாங்கங்க. சும்மாலாம் கிடையாதுங்க. வேலைக்கே போய் வந்துடலாங்க. வீட்டில் இருக்கிறது சரியாக இருக்குதுங்க வேலை. காலையில் எழுந்தால் நைட்டு வரைக்கும். நான் மட்டும்தான் இப்படி செய்கிறேன்னா, என்ன மாதிரி பெண்களும் இப்படி தான் வீட்டில் வேலை செய்கிறீங்களா? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிய பொழுது எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.